வணக்கம். தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய நலச்சங்கம் மாநில தலைவர் விஜய். நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் தற்போது பதிவுத்துறை தலைவர் திருவாளர் நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது சிவில் ஸ்கோர் பார்க்க வேண்டும். எதற்காக என்றால், நம்ம கூட்டுறவு சொசைட்டியில் கடன் பெறுகின்ற போது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அந்த சிவில் ஸ்கோரை பார்த்து விட்டு தான் கடனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார். அதன் பேரில் அனைத்து விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் அதை தள்ளி வைத்துவிட்டு தற்போது சிவில் ரிப்போர்ட் பார்க்க வேண்டும் என்றார். சிவில் ரிப்போர்ட் என்றால் என்ன? ஒரு தனிநபர் ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் கடன் பெறும்போது அவருடைய நிலைப்பாடு, அவர் அந்த நிலத்தை வைத்திருக்கும் மதிப்பீடு, கடன் பெற்றுகின்ற விவரம், ஏற்கனவே கடன் பெற்றுள்ள அந்த கடனுடைய நிலவரம், அதாவது கடன் முடிந்துள்ளதா இல்லையா என்பது விவரம், மற்றும் அவருடைய மொத்த சொத்தின் மதிப்பு ஆகியவற்றை பற்றி ஆவணங்கள் நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு சிவில் ரிப்போர்ட் வைத்துள்ளார். அப்படி பார்த்தால் தமிழகத்தில் 80% விவசாயிகள் கடன் பெற முடியாது. அப்படி என்றால் நீங்கள் அந்த வேளாண் துறைக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி நீங்கள் இழுத்து மூடிவிட்டு தான் செல்ல வேண்டும். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. விவசாயிக்கு எதிர்ப்பான ஒரு செயல்பாடு. வேளாண் துறைக்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக உள்ளது இந்த நிலைமை. எனவே நமது திருவாளர் நந்தகுமார் ஐஏஎஸ் இதை கண்டிப்பாக வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில் விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். 70% தமிழ்நாட்டில் விவசாயிகள் இருக்கின்றார்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த உத்தரவை மீண்டும் ஒரு பரிசீலனை செய்யுங்கள். ஆமாம், நம் சங்கம் ஆரம்பித்து கடந்த 4 ஆண்டு காலங்களில் நாம் தொடர்ந்து நமது பசுமை புரட்சி புயல் சங்கம் மட்டும் தமிழகத்தில் 6 மாத கடனை, இந்த கூட்டுறவு கடனை ஓராண்டாக மாற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஊர்வலங்கள், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார்கள், இப்படி தொடர்ந்து நாம் அதை செய்து அந்த 6 மாத கடனை ஒரு வருடமாக நீட்டிப்பு செய்த அந்த பெருமை, அதனுடைய ஏற்பாடு, செயல்பாடு அனைத்துமே நம்ம தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் சங்கத்தையே சாரும். இது அனைவருக்கும் தெரிந்த கதை. ஆனால் அதை நிறைவேற்றிய பிறகு அது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் நடைமுறைகள் இன்னும் அது வரவில்லை, விரைவில் வந்துவிடும். அந்த பெருமையை நாம் அடைந்திருந்த போது இப்பொழுது முட்டுக்கட்டையாக இப்படி ஒன்று வைத்துள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். கடந்த 2002ஆம் ஆண்டு நம்ம இந்திய பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி இருந்தார். அவர் 5 வருடம் எம்பியாக இருந்து முடித்துவிட்டு அதன் பிறகு 2009 முதல் 2014 வரை 5 ஆண்டுகளில் பல்வேறு வங்கியில் பல்வேறு கடனை அவர் பெற்றிருந்தார். அதன் பிறகு பார்லிமெண்ட்டிலே அவர் கடனை திரும்ப செலுத்தவில்லை என்று பார்லிமெண்ட்டில் விவாதம் செய்யப்பட்டது. காரணம், 900 கோடி கடன் பெற்றிருந்தார். மிகப்பெரிய பணக்காரர், 900 கோடிக்கு அதிபதி. அவரால் கடனை கட்ட திரும்ப முடியவில்லை என்பது பார்லிமெண்ட்டிலே விவாதம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை நடத்தப்பட்டது. அப்பொழுது அவர் தப்பித்து சென்று விட்டார். அவர் உச்சநீதிமன்றமே அவர் தலைமறைவான ஒரு எதிரி என்று அறிவித்துள்ளது. ஆனால் நமது நாடாளுமன்றத்தில் அவர் தற்போது லண்டனில் இருக்கின்றார் என்ற ஒரு பதிவு செய்துள்ளார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், 900 கோடியை கடன் பெற்றுவிட்டு அவர் ஏமாற்றிவிட்டு நாட்டை விட்டே ஓடிவிட்டார். இப்போ அமலாக்கத்துறை அவருடைய சொத்துக்களை முடக்கம் செய்யப்பட்டு ஒரு சில சொத்துக்களை கையகப்படுத்தியுள்ளது. அந்த 900 கோடி வாங்கியவருக்கு சிவில் ஸ்கோர், சிவில் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்திருந்தால் அவருக்கு அந்த கடனை கொடுத்திருக்க மாட்டீர்கள்.
நாட்டுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்காரு. 900 கோடி போகும்போது அதை வாரா கடனில் அவருடைய பெயர் இருந்தது. உலக பணக்காரர்கள் கடன் பெற்றிருந்தால் அவருடைய வாரா கடனில் அவர் பெயரை வைத்திருப்பீர்கள். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அவருக்கெல்லாம் சிவில் ஸ்கோர் ஏன் அப்போது பார்க்கவில்லை? சரி, போகட்டும். அதுக்கப்புறம் உலகத்திலே சிறந்த பணக்காரர் அம்பானி. அவர் அசோக் டெக்ஸ்டைல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். அந்த நிறுவனத்திற்காக அவர் 27,000 கோடி கடனை பெறுகின்றார். அந்த கடனை பெற்றுவிட்டு உலக பணக்கார வரிசையில் உள்ள அவர் கடனை திருப்ப கட்ட முடியவில்லை, நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது, சாப்பாட்டிற்கு வழி இல்லை என்று புலம்புகிறார். அப்பொழுது மத்திய சர்க்காரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த ரிசர்வ் பேங்க் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வங்கிகள் அவருக்கு ஓடோடி சென்று ஒரு கணக்கை பார்த்து ஒரு செட்டப் செய்யப்பட்டு, நீங்கள் 20,000 கோடி கட்டினால் போதும், 7,000 கோடி தள்ளுபடி என்று ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும்போது அவர் அந்த 20,000 கோடியை அப்பொழுதும் அந்த உலக பணக்காரர் அம்பானி தன்னால் கட்ட முடியவில்லை என்று அந்த நிறுவனத்தையும் இந்த கடனையும் மொத்தமாக தனது தம்பி முகேஷ் அம்பானியிடம் ஒப்படைக்கின்றார். முகேஷ் அம்பானி அதை பெற்றுவிட்டு மீண்டும் ஒரு கட்டப் செய்யப்பட்டு ஒரு சட்டத்தையே மாற்றி அமைக்கப்பட்டு 7,000 கோடி மட்டும் கட்டினால் போதும், 20,000 கோடி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவருக்கு ஒரு வரையறை ஏற்படுத்துகின்றார்கள். அப்பொழுது 7,000 மட்டும் கட்டிவிட்டு 20,000 கோடி தள்ளுபடி, பாராக்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. உலக பணக்காரர் ஒருவர், உலகத்திலே சிறந்த பணக்காரர் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார். உலகத்திலே சிறந்த பணக்காரராகவும் இருந்து கொண்டு இருப்பார். 20,000 கோடி அவரால் கட்ட முடியாது என்று கூறுவார். அதற்கு மத்திய சர்க்கார் வாராக்கடனில் தள்ளுபடி செய்வார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ 20,000 கோடி அவரால் கட்ட முடியாத இயலாதவர் எப்படி உலக பணக்கார வரிசையில் இருப்பார்? அப்போ உலக பணக்கார வரிசையில் இருப்பவருக்கு 20,000 கோடி அரசாங்கம் ஏன் தள்ளுபடி செய்கிறது? அப்போ என்ன நியாயம்? விவசாயிக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா? இதில் என்ன நியாயம் இருக்குது? எங்கே நீதி இருக்கிறது? எனவே அவருக்கு சிவில் ரிப்போர்ட் இல்லையா? அவருக்கு சிவில் ரிப்போர்ட்டு பார்த்துட்டு அந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? எனவே சொல்லுகின்றேன், தமிழ்நாடு அரசு தேர்தல் வருகின்ற நேரம், தற்போது இந்த சிவில் ரிப்போர்ட்டை உடனே வாபஸ் வாங்குங்கள். விவசாயிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தாதீர்கள். விவசாயத்தை விட்டு எல்லோரும் வெளியேற்றாதீர்கள். மண்வெட்டி ஏற்றன் மடையவன் இல்லை, ஏற்படுத்தவன் ஏமாளியம் இல்லை. தேர்தல் வருகின்றது, வாக்குறுதி அளிக்கின்ற நேரம். எனவே இதை மாற்றுங்கள். நன்றி, வணக்கம். மாநில தலைவர்.